இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரலும் ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கட் போட்டுக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் வந்து அதே மாதிரி கட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு வெளியே ஏதாச்சும் டூல்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து பேக்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த டவலுக்கு மேலே டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க. டைட்டாக போட்டு விட்டுட்டு இந்த டவல் ரோலை வந்து அழகாக இந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு மூடியை வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டூல்ஸ் பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாட்டிலை நம்ம அழகாக வெளியே கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள்.